ஏண்டி இந்த ஓடுகாலிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? மா, அக்கா பாவமா, திட்டாத. இங்க வராம அவ எங்கம்மா போவா? நம்ம கிட்ட சொல்லிக்காம கொள்ளிக்காம எங்கேயோ போனால, அங்கேயே போகட்டுமே. என் வயித்துல பிறந்தது நீ மட்டும்தான் சத்யா. உனக்கு அக்கான்னு யாருமே இல்ல. முதல்ல அவளை வெளியில போ சொல்லு. மா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம திட்டாதமா. அக்கா ஏற்கனவே ரொம்ப நொந்து போய் வந்துருது. திருப்பி நீயும் கோச்சுக்காத, மன்னிச்சு ஏத்துக்கம்மா. நீயும் மன்னிக்கலனா வேற யாருமா மன்னிப்பா? ஏய், உன்னை விட நான் இவ்வளவு தாண்டி பெருசா நம்பினேன். உன் மேல நான் காட்டின பாசத்தை விட இவன் மேலதான் நான் பாசத்தை அதிகமா வச்சேன். உன்னால குடும்பத்துக்கு கெட்ட பேரு தான் வரும். இவதான் குடும்பத்துக்கு பெருமை தேடி தருவான்னு நினைச்சேன். ஆனா நம்ம எல்லாரையும் தலை குனிய வச்சுட்டு போன நம்பிக்கை துரோகி. இவளுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடி. பாட்டி, நீயாவது அம்மாண்ட சொல்லு பாட்டி. உங்க அம்மா சரியாதான் சொன்னா. தெரியாம நடந்த தப்புக்கு தான் மன்னிப்பு. தெரிஞ்சு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. அவளை வெளியே போ சொல்லுடி. நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத முதல்ல முழுசா கேளுங்க, அது அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. உனக்கு 15 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள வெளியே வரணும். இல்லன்னு வச்சுக்க, நான் உள்ள வந்துருவேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கஷ்டப்படுத்தாம கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஏய், பேபி, பேபி எங்க இருக்க? அம்மா, ஏய் ஏய் நில்லு. இவ ஒரு வருஷமா கோமால இருந்ததே என் வீட்டில் தான். இவ ஒருத்தி போதும் உன் நிம்மதி அழிச்சு உன் குடும்பத்தை கலைச்சு சின்ன பின்ன பண்றதுக்கு. முட்டாள். சொந்த ரத்தத்துக்குள்ளவே பகையை உண்டாக்கி குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்ச பாத்தியா? நீதான் பெரிய முட்டாள். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்ல மரியாதை கெட்டுரும். இதுக்கு மேலயும் அக்கா இங்க இருக்க கூடாதுன்னா நானும் இருக்க மாட்டேம்மா. அக்கா வா போலாம். சத்யா நில்லு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்லம்மா, இது அக்கா மேல இருக்கிற பாசம். அக்காவை ஏத்துக்குனா நான் என் முடிவை மாத்திக்கிறேன். இல்லனா இந்த நிமிஷமே நானும் இந்த வீட்டு விட்டு போறேன். என்ன சொல்றீங்க? ஜானகி, வேணா சத்யா,
நாங்க முடிவை மாத்திக்கிறோம். அக்கா என்ன பார்த்து நிக்கிற? அம்மா ஆண்டியும் பாட்டி ஆண்டியும் மன்னிப்பு கேளு. அம்மா என்ன மன்னிச்சிருமா. பாட்டி நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. திவ்யா, நானும் தாம்மா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்து என்கிட்ட எதையோ சொல்ல வந்த. நான் உன்னை திட்டி அமிச்சிட்டேன். மன்னிச்சிருமா. சரி சரி, 2 பேரும் உட்காருங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சத்யா, உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? நீ காப்பி போட்டாலே டீ மாதிரி தான் இருக்கும். எதையாவது போட்டு எடுத்துன்னு வா. அதுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன். இரு, நான் உனக்கு மிளகா பொடி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா, எனக்கு நேரம் ஆச்சு. நான் கிளம்பட்டுமா? சரி சத்யா, போயிட்டு வா. அக்கா வா போலாம். ம் சத்யா, அவளை எங்க கூட்டிட்டு போற? அம்மா, அக்கா கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டும். அதுக்கப்புறமா இங்க வந்துட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. அவ இங்கே இருக்கட்டும். அம்மா, கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டுமே. வேணாம்லாம் சொல்லாத. அக்கா நீ வா போலாம். மா நான் வரேம்மா. வரேன் பாட்டி. சரிம்மா. கிளம்புறோம். சரிம்மா. வாக்கா. சத்யா திவ்யாவை ரொம்ப நம்புறா. எனக்கு என்னமோ திவ்யாவால சத்யாவோட வாழ்க்கையில குழப்பம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குத. கவலைப்படாத. சத்யாவோட நல்ல மனசுக்கு எந்த விதமான குழப்பமும் வராது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தைரியமா இரு.
என்னடா சத்யாவை காணோம்? சத்யாவுக்கு என்ன வச்சிருக்கிற? 2545 ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சிருக்கேன். ஓ, இன்னைக்கு டெலிவரி கொடுக்கணும்ல? சரி சரி சரி. குத்துலாம் சத்யா இப்போ வந்துடும். டேய், அண்ணா வந்திருக்காரா? அண்ணே அண்ணா வணக்கண்ணே. வாங்கண்ணே. டேய், ஸ்டூல் எடுத்து போடுறா. இந்தரா வடை சாப்பிட்றா. வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே சூடா இருக்கானே. ஆமாண்டா, இப்போதான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. அண்ணே நீங்க ஒன்று எடுத்துக்கோங்கண்ணே. நான் சாப்பிட்டு தான்டா உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். ஆ, நீங்க சாப்பிடுங்க. சரிண்ணே சரிண்ணே. ஏய் இந்தாடா இந்தாடா. டேய் சூப்பரா இருக்குல்ல? சொல்லு மாப்ள. டே மச்சான், நீ இப்ப வீட்ல இருக்கியா இல்ல வெளில இருக்கியா? வெளியே தான்டா இருக்கேன். என்ன விஷயம்? டேய், வண்டியில சரக்கு இருக்கா? ஆமா, இப்போதான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனா பேசுற? டேய், பொட்டலம் கடத்துறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அங்கங்க வண்டியை மடக்கி சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரக்கோட வண்டியில சுத்தாத, மாட்டிக்கோ. உன்னை உசார் பண்ண தாண்டா கால் பண்ண. இங்க பாரு, திரும்ப என்னால் வீட்டுக்கு போக முடியாது. வண்டியில் இருக்கிற சரக்கை தூக்கி வெளியே வீசவும் முடியாது. இப்போ நான் என்ன பண்றது? சரி, நீ ஒன்று பண்ணு. சொல்றா. உன் கார் எடுத்துட்டு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ. சரி, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்போ எங்க இருக்க நீ? நெற்கொன்றம் விநாயகர் கோயில் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டில் இருக்கேன். ஓகே, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். இதோ வந்தார 5 நிமிஷம். சரி. பசங்களா, கொஞ்சம் வெளியே போகிறேன். நைட்டு வந்து வண்டி எடுத்துக்கிறேன். வண்டி இங்கே இருக்கட்டும். சரிண்ணா. என் காரை வர சொல்லியிருக்கேன். அது வர்ற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகிறேன். பண்ண மாட்டேன், வண்டிக்குள்ளே போடு. கார் வந்துருச்சு. நான் வரேன் தம்பி. சரிடா. யோ, ஆ, இங்க எதுக்கே குழி வெட்டிக்கிட்டு இருக்க? அது செடி வைக்கிறதுக்கு. என்னது செடி வைக்கிறதுக்கா? இங்க செடி வச்சா சதாசிவ ஐயா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவாரு. ஏற்கனவே நீ சண்டை வேற போட்டிருக்க, பரவாயில்லையா? இந்த இடத்துல செடி வைக்க சொன்னது சத்யா. சத்யாவை மீறி என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரா? ஓ, சத்யா தான் செடி வைக்க சொல்லுச்சா? ம் சத்யா சொன்னா சாமி சொன்ன மாதிரி நீ தாராளமா செடி வையே, நான் போய் உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம். அனிமா, அனிமா. இல்ல, புருஷனுக்கு பிடிச்சத பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுத்து அவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நீ கேள்விப்பட்டிருக்கியா? கொலையும் செய்வாள் பத்தினி, அப்படி ஒரு பழமொழி இருக்கு. அதை நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆஹா, வாய்க்கு ருசியா சாப்பிடலான்னு பார்த்தா உசுருக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்க. சமாளிப்போம். சரி, நானும் ஒன்றும் கேள்விப்படல, நீயும் ஒன்றும் கேள்விப்படல, எல்லாத்தையும் மறந்துடுவோம். சரி, சாந்தியை கூப்பிட்டு இன்னைக்கு என்ன சமையல் கேளு. நீயே கூப்பிடு. மீ சாந்தி, சாந்தி.
சாந்தி. வரேங்கய்யா. ஆ, சொல்லுங்கய்யா. இன்னைக்கு என்ன சமையல்? வெண்டைக்காய் பொரியல், புடலங்காய் கூட்டு, வத்த குழம்பு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார். சே 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 என்னது ஆடு மாடு திங்கிற மாதிரி எல்லா காய்கறி ஐட்டமா இருக்கு? சிங்க சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஐட்டம் இருக்கு? அனிமா. யாரை கேட்டு இதெல்லாம் சமைக்கிறீங்க? சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சமைக்கணும்னு கேட்க மாட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு சமைக்கிறத நாங்க சாப்பிடணுமா? அதானே. இந்த வீட்டுக்கு நீ எஜமானியா இவங்க எஜமானியா? போய் நான்வெஜ் ரெடி பண்ணு. அம்மா, நான் ஏன் இஷ்டத்துக்கு சமைக்கலமா. சத்யா சொன்னதை தான் நான் செஞ்சேன். என்னது சத்யா சொல்லித்தான் சமைச்சியா? அப்போ ஓகே ஓகே. இன்னைக்கு சிங்கம் பியூர் வெஜிடேரியன், நோ நான்வெஜ். வீட்ல நினைச்சது கூட சாப்பிட முடியல. அவ வச்சதான் சட்டமா போச்சு. தலையா திவ்யா, இங்க வாமா. உட்காரு. சொல்லுங்க அத்தை. இந்த பூவை கட்டித்தர உங்க அப்பா படத்துக்கு கொண்டு போய் போடுன்னு. ஏதாவது விசேஷமா அத்தை? விசேஷத்தை கூட நாம மறந்துடலாம், தள்ளி போடலாம். ஆனா இது அதை காட்டிலும் முக்கியம். ஏன்னா சத்யா தினமும் அவங்க அப்பா படத்துக்கு மாலையை போட்டுட்டு தான் வெளியில போவா. இன்னைக்கு ஏதோ அவசரமா வெளியில போயிட்டான். கண்டிப்பா அவ மனசு இதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அவ எதுக்குமே ஆசைப்பட மாட்டா, யார்கிட்டயும் எதுவும் கேட்க மாட்டா. ஆனா ஒண்ணு, மத்தவங்களுக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருவா. அப்படிப்பட்டவளோட மனசு ஆசைப்படுறத நாமளும் செய்யணும்ல. அதான் உண்மையை சொல்லணும்னா, இல்ல உண்மையதான் சொல்றேன், அவ என் மக. என்ன பாக்குற? எல்லாரும் சொல்றதுதான் நானும் சொல்றேன்னு பாக்குறியா? பொண்ணை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. யாருமே பொறப்பால உயர்ந்தவங்க கிடையாது. அவங்க செய்யற செயலால தான் அவங்க உயர்ந்தவங்களா தெரிவாங்க. அவ உங்க வீட்ல பிறந்தாலும் இந்த வீட்ல என் வயித்துல பிறந்த மகளா தான் நடந்துக்கிறான். சரி, இந்தா இதை கொண்டு போய் உங்க அப்பா படத்துக்கு போடு. ம்.
அப்பாக்கு போட வேண்டிய மாலைய உங்களுக்கு போட்டு அழகு பாக்குறேன்னு நினைச்சீங்களா? இது அழகு பார்க்க போட்ட மாலை இல்ல, உன்னை அழிக்கிறதுக்காக போட்ட மாலை.